இப்போ விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், கொடுத்தவங்களுக்கே கொடுக்குறதோட புதுசாக வரும் கொடுத்தா தானே தெரியும். அப்போ அடிப்படையிலேருந்து வந்தவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன பிரச்சனைன்னு. மேலே இருக்கிறவங்களுக்கு சொன்னால் அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க, இங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இப்போ பாருங்கள், டிராஃபிக்கு, போக்குவரத்து சரியில்லை, ரோடு சரியில்லை, ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஒரு சரக்கு அடிக்கிறதுக்கு செத்தவங்க கூட 10 லட்ச ரூபாய் தராங்க. இப்போ செத்தவங்கெல்லாம் எவ்வளோ தராங்க? நம்ம கூட இருந்து யாரும் இருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாரும் கிடையாது. இப்போ நடக்கிற எவ்வளோ பிரச்சனையை பார்த்துருப்பீங்க. ஓட்டு விஜய் நின்னா அவருக்கு தான் போடலான்னு ஐடியா இருக்குது. ஆமாம் அவருக்கு தான் போடலாம். ஆமாம் எல்லாம் பிரச்சனைன்னு பார்க்க போனால் நிறைய பிரச்சனைக்கு தெரியல, அதெல்லாம் சொல்ல முடியாது தலைவர். இப்போல்லாம் எந்த இதுவுமே எல்லாமே இதுவாக தான் இருக்குது தலைவர. அது யார் வந்து அதை சரி பண்ணுவாங்கன்னு மாற்றம் வரும் கண்டிப்பாக, அதுக்கேற்ற மாதிரி. டிவிக்கே தான் நம்ம இப்போது புதுசாக ஒரு ஆட்சி வந்ததுன்னா எப்படி இருக்கும்? பழைய ஆட்சிலாம் செஞ்சு நிற்கிறாங்களா இல்லையான்னு அந்தந்த மக்களை கேட்டால் தெரியும். ஆனால் புதுசாக ஒரு ஜனநாயகம் உருவாகணும், ஆட்சி உருவாகணும், அதுதான் அந்த மக்களோட கோரிக்கை. கண்டிப்பாக நீங்களே பார்க்குறீங்க, இங்கே ரோடு எப்படி இருக்குது, ஒரு பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது, நிழல் கூட இருக்குதா, தண்ணி வசதி இருக்குதா, நீங்களே எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் ஒரு ப்ரெஸ்லேருந்து வரீங்க, நீங்களே பார்த்து எப்படி இருக்குது ஏதா இருக்குன்னு நீங்களே போட்டுக்கலாம். இதில் சொல்ல விருப்பம் கிடையாது. சொன்னால் இந்த கட்சிக்காரன் நீ ஏன்டா இப்படி பேசுனானுவான். அதனால் மக்களோட மக்களாகவே இருந்துன்னு போயிடலாம். பிரச்சனைகள் ஓவராக இருக்குது.